வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நாம தினமும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுறோம். ஆனா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவெல் ஷின் எழுதிய த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்ட் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் அது உங்க நாக்குல தான் இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆத்தர் முதல்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? உங்க வார்த்தைகள் ஒரு மந்திரக்கோள், மேஜிக் வாண்ட் போன்றது. நாம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நம்ம ஆழ் மனசுல ஒரு கட்டளையா, கமாண்டா பதியுது. உதாரணத்துக்கு, எனக்கு எப்பவுமே நேரம் சரியில்லைன்னு நீங்க சொன்னா உண்மையாவே உங்க நேரம் சரியில்லாம தான் போகும். ஏன்னா நீங்க உங்க வார்த்தையாலேயே அந்த தடைகளை உருவாக்கிக்கிறீங்க. அதுக்கு பதிலா எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமா மாறும்னு சொல்லி பாருங்க. மெல்ல மெல்ல மாற்றத்தை உணர்வீங்க. நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது நாம என்ன செய்வோம்? அதையே நினைச்சு புலம்புவோம். ஆனா இந்த புத்தகம் ஒரு சூப்பர் வழிய சொல்லுது. உங்க சுமைகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்க வாய் விட்டு சொல்லணும், இந்த பாரத்தை நான் இறைவனிடமோ அல்லது இந்த பிரபஞ்சத்திடமோ கொடுத்துட்டேன், எனக்கு சரியான வழி கிடைக்கும்னு. இப்படி நீங்க சொல்லும்போது உங்க மனசுல இருக்கிற பயம் விலகி ஒரு தெளிவான பாதை பிறக்கும். அமைதியான மனசுல தான் அற்புதமான யோசனைகள் தோன்றும். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நாம எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தா அது இன்னும் பெருசாகும். யாரோ ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல இந்த வேலை எனக்கு அமையலன்னு கோபப்படுறதை விட இதுவும் ஒரு நன்மைக்கே, இதைவிட சிறந்தது எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்ல பழகுங்க. நீங்க எப்போ எதிர்ப்பதை நிறுத்தி வாழ்க்கைய அன்போட ஏத்துக்கிறீங்களோ அப்போதான் வெற்றிக்கான கதவுகள் திறக்கும். நம்ம உடம்புக்கும் நம்ம பணப்பைக்கும் கூட நம்ம வார்த்தைகள் தான் எனர்ஜி தருது. எனக்கு உடம்பு முடியலன்னு அடிக்கடி சொல்றதை விட என் உடம்பு ஒவ்வொரு நிமிஷமும் புத்துணர்ச்சியா மாறுதுன்னு சொல்லுங்க. அதே போல என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லாம எனக்கு தேவையான செல்வங்கள் தடையின்றி வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க. இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு காந்த சக்தி, மேக்னெட்டிக் பவர். கடைசியா ஒரு சின்ன விஷயம் நண்பர்களே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்க வார்த்தைகளை ஒரு அழகான ஓவியம் வரைய பயன்படுத்துங்க. உங்களை நீங்களே காயப்படுத்த பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்டு போன்ற மேலை நாட்டு புத்தகங்களை வியந்து பார்க்கறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நமக்கு புதுசா கிடையவே கிடையாது. நாம எப்பவும் மறந்த, ஆனா நம்ம பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அன்னைக்கே சொன்ன ரகசியங்களை தான் இன்னைக்கு இந்த புத்தகங்கள் வேறொரு மொழியில சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம தான் நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை புரியாம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன ரகசியம். கிருஷ்ணர் கீதையில சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சமத்துவம் யோக உச்சியதே. அதாவது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமமா ஏத்துக்கோன்னு சொல்றாரு. இந்த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்டு புத்தகத்துல வர்ற நான் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருத்தல் அப்படிங்கிற கருத்தும் இதுவும் ஒண்ணுதான். நாம ஒரு கஷ்டம் வரும்போது அதை பத்தி தப்பா பேசி புலம்பாம இது இறைவனின் விருப்பம், எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா அந்த துன்பம் தானா விலகும். வார்த்தை ஒரு அஸ்திரம். நம்ம புராணங்கள்ல வாக்கு பலிதம்னு ஒரு விஷயம் உண்டு. ஒருத்தர் எதை சொல்றாரோ அது நடக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, உன் எண்ணம் எப்படியோ அதுவாகவே நீ மாறுகிறாய், யத் பாவம் தத் பவதி. நீங்க நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது ஒரு தெய்வீக சக்தியா மாறி உங்க வாழ்க்கையை உருவாக்குது. நாம என்னால முடியாதுன்னு சொல்லும்போது நமக்கே தெரியாம ஒரு தோல்விக்கான அஸ்திரத்தை நம்ம மேலேயே ஏவிக்கிறோம். இதத்தான் பகவான் கிருஷ்ணரும் உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரின்னு சொன்னாரு. ததாஸ்து தேவதைகள். நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை உண்டு. நாம பேசும்போது ததாஸ்து தேவதைகள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் பெரியவங்க எப்பவும் நல்லதையே பேசுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மேலை நாடுகள்ல இத லா ஆஃப் அட்ராக்ஷன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இது நம்ம ரத்தத்திலேயே இருக்கிற விஷயம். நாம தான் இத புரியாம வெறும் வெளிநாட்டு புத்தகம்னு நினைச்சு படிக்கிறோம். உண்மையிலேயே இது நம்ம மண்ணோட அறிவு. நண்பர்களே, த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்டு புத்தகம் ஒரு நல்ல வழிகாட்டி தான், மறுக்கல. ஆனா அந்த வழிகாட்டிக்கு வழிகாட்டியா இருக்கிறது நம்ம கீதை தான். இனிமேலாவது பேசும்போது யோசிச்சு பேசுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கிருஷ்ணர் முன்னாடி நின்னு பேசுற மாதிரி நினைச்சு பேசுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு அதிசயமா மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.